ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பல்லு வலி அதனால் ஏற்படக்கூடிய நம்மளுக்கு வலி தொந்தரவுகள் இதெல்லாம் பற்றி முழுசாக ஒரு வீடியோவாக பார்த்துடலாங்க. அதுதான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பல்லு வலி வந்தாலே நம்மளால் சமாளிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த வேளையில் எனக்கு உதவி செஞ்ச ஒரு ஒரு சின்ன ஒரு மருந்து நானே ரெடி பண்ணது. அது பார்த்திங்கன்னா நான் அதை விளக்குனேன், எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. அதனால் இதை ஷேர் பண்ணால் ஒரு சில பேருக்கு இது உதவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பல்லு வலி வந்தால் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டுல தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா இடிச்சிட்டு உப்பு வச்சுட்டு அதை பல்லில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூர் ஆயிடும், பல்லு வலி நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே நான் வச்சு பார்த்தேன். எனக்கு நிற்கவே இல்லை ஒரு சில பேருக்கு அது நிற்கலாம். ஆனால் அது எனக்கு தெரியாது. இல்லையே பார்த்தீங்கன்னா உப்பு கூட சொல்லுவாங்க. உப்பு எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொப்பளித்தோம் அப்படின்னா அது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு அதுவுமே கொஞ்சம் நேரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு வலியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி வினுவினுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அதையும் போட்டதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கிராம்பு தைலத்தை இந்த ஒயிட் பஞ்சில் வச்சு நல்லா என்ன செய்யுங்கன்னா, உள்ளே நம்மளுக்கு அந்த பல்லு சொத்தை இருக்கு இல்லையா, அதில் வச்சிங்க அப்படின்னா க்யூர் ஆயிரும், அதாவது வலி நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நானும் நிறையா வீடியோஸ் பார்த்து 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 வச்சது. ஃபைனலாக தான் நான் இதை ட்ரை பண்ணேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுச்சு அந்த வலியில் போகிறதுக்காக. அதனால் இது ஃபுல்லாக இதெல்லாம் வச்சுட்டா நம்ம பல்லு 100% க்யூர் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போயுமே சிறுசாக இருக்கையிலேயே நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் பல்லை காமிச்சிருங்க. அதாங்க நல்லது ரொம்ப. இப்போ நம்ம இதை உள்ளே அந்த டேப்பை எடுக்க முடியல. அதை மேலே உள்ளதை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை அந்த பஞ்சில் வச்சுட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பல்லு வலி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு சிலது ஒத்துக்கிறோம், சில பேருக்கு சிலது ஒத்துக்கிறாது. அதனால தான் சொல்கிறேன். இவ்வளோ இருக்குங்க, இவ்வளோ நம்மளுக்கு பல்லு வலி அப்படிங்கிறதுக்கு எத்தனை நம்ம வீடியோ பார்த்தாலும் அதை செஞ்சு பார்த்தாலும் நம்மளுக்கு அப்போ கொஞ்சம் நேரத்தில் க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது திருப்பி வரும். அப்போ நம்ம அதுக்கு நிரந்தர சொல்யூஷனை தான் தேடணும். அதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதை அந்த சொத்தப்பல்ல வச்சுட்டு நம்ம கன்னத்தில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சிட்டிங்க அப்படின்னா க்யூர் ஆகும்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இப்போ என் வீடியோவில் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு க்யூர் ஆச்சு, உங்கள் பல்வலி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னா சந்தோஷம்தான். இதில் பச்சை மிளகாய் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு தானே எல்லோரும் பார்க்குறீங்க. இந்த பச்சை மிளகாயில் ஒரு ஸ்டோரியே இருக்குது. இதில் எங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த பச்சை மிளகா என்ன செய்வாங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு நல்லா இந்த பச்சை மிளகா வாட்டிடுவாங்க. நல்லா விளக்கெண்ணெயெல்லாம் சூடு பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகா உள்ளே போட்டுட்டு அப்படியே எடுத்து என்ன செய்வாங்கன்னா கடிப்பாங்க. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அது மாதிரிலாம் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை மிளகாவை நம்ம கடிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பச்சை மிளகாவில் சின்ன சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதான் பூச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதையும் நாம் நம்பி தான் வழங்கும். இந்த மாதிரிலாம் தயவுசெய்து வச்சிடாதீங்க. இப்போலாம் ஒரு பச்சை மிளகா கடிக்கிறனால பல்லுள்ள பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படிலாம் பல்லுள்ள பூச்சி உடனே வரவே வராது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கிராம்பு, இப்போ இந்த கிராம்பை உள்ளக்க நிறைய பேர் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா பல்வலி க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் கிராம்பு வைக்கிறதுல ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அதை அப்படியே வச்சுருக்கும்போது என்னென்னா, அது நல்லா ஊறி 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 அந்த இதெல்லாம் இறங்கிரும். அந்த சாறை கூட நம்ம ஃபுல்லாக அந்த ஊறி ஊறி என்ன செஞ்சிடுவோம், அந்த கிராம்பையே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் ஆயிரும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கிராம்பெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா, பல்லு வலிக்கும்போது தலைக்கும் பல்லுக்கும் அந்த ஒரு வின்னு ஒரு மாதிரி இருக்குங்க. அது அனுபவிச்சவங்களுக்கு தான் இது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமானது இந்த பல்லு வலி அப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஒரு கிராம்பு வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஹாட் வாட்ரு அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொப்பளிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உப்பு தண்ணியில் கொப்பளிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் வலி இருக்கும். ஆனால் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உப்பு தண்ணியில் கொப்பளிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வலியில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகாது.
அது வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் வச்சு வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம். அதனால தான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுது. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சரி இதெல்லாம் எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன தான் பண்ணுனீங்க அப்படிங்கிறது தானே நீங்கள் கேட்க போகிறீங்க. அதை வந்து என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். 3 நாளாக பார்த்தீங்கன்னா சரியான வந்து பல்லு வலி. சரி ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஒரு இதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு இது அப்படின்னா மஞ்சள் தூள் அப்படிங்கிறது இந்த கிருமி நாசியாக வந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாக்டீரியானால தான் வந்துட்டு இந்த பல்லு வலி வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய வீடியோவில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்லு வலி பரவாயில்லாமல் இருந்தால் ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து க்யூர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை வந்து 3 நாளாக எனக்கு ரொம்ப தொடர்ந்து பல்லு வலினால நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த மஞ்சள் தூளை வந்து எடுத்துட்டேன். மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கல்லுப்பை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நைஸ் உப்பு தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன். ஏன்னா நைஸாக அந்த உப்பு வந்து நைஸாக வந்து இருக்கணும். அதனால் வந்து அதையும் கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்துட்டோமா, இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கிராம்பு எடுக்க போகிறோம். கிராம்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து இடிச்சிருங்க பவுட்ரு மாதிரி. அதை வந்து நம்ம வந்து அம்மிக்கல் அந்த மாதிரி தான் வந்து இடிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது, அரையாது. அதனால கிராம்பை வந்து என்ன செய்யுங்க, நல்லா வந்து ஏதாவது நீங்கள் இப்போ பூண்டு இஞ்சி இந்த மாதிரி வந்து நைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு கல் வந்து வச்சுருப்பீங்களே, அதில் வந்து இந்த மாதிரி கிராம்பையும் நல்லா வந்து இடிச்சிட்டு அதிலே வந்து போட்டுருங்க. ஏன்னா பவுட்ரு மாதிரி இருக்கணும் இந்த கிராம்பு. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து விளக்குறதுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே வந்து துகளாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து விளக்கும் போது சிக்கிக்கிறோம். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே நீங்கள் வந்துட்டு அந்த பவுட்ரு வேப்பம் இலை இருக்கு இல்லையா, அதில் பவுடர் இருந்ததுன்னா இது கூட வந்து சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் தான் வந்து நான் வந்து போட போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து எடுக்க போகிறோம். எப்பயுமே பல்லு வலி வந்து வந்துச்சு அப்படின்னா காலையில் ஈவினிங் 2 வேளையுமே வந்து நீங்கள் வந்து பல்லை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணுங்கள். மெயினாக வந்து பல்லை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பூச்சி வந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பரவி நம்மளுக்கு வாய் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பிளாக் கலரில் வந்து வர ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு நம்ம சின்னதாக இருக்கும்போதே தடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்கும். அதை மட்டும் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் பல்லு வலின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் வந்து இருந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா பல்லு வலியை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த வலி வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அதனால தான் திருப்பி வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து டெய்லி 2 முறை வந்து பல்லு விளக்குறீங்க அப்படின்னா ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மல் நீங்கள் என்ன டூத் பேஸ்ட்டில் வந்துட்டு பல்லு விளக்குறீங்களோ அதில் விளக்குங்க. இன்னொரு டூத் பேஸ்ட் வந்துட்டு இதை வந்து இன்னொரு வாட்டி நைட்டு வந்து விளக்குறீங்க அப்படின்னா இதை வச்சு நல்லா உங்கள் பல்லை சுத்தம் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு பேஸ்ட்டாகவே இருந்ததுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஏன்னா நம்ம மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்துட்டு பல்லு வலியில் வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதே மாதிரி பண்ணி நீங்கள் வந்து விலைக்கு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. இந்த பல்லு வலிக்கு எனக்கு இருந்த பல்லு வலிக்கு ஒரு தீர்வு வந்து கிடச்சிது. அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.